எஸ்பிஐயோட டெபிட் கார்டு பின்னை நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியா பாத்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். நியூ பின் வந்து செட் பண்ணிக்க முடியும். யோனோ எஸ்பிஐ ஆப்லயே நீங்க வந்து உங்களோட ஏடிஎம் கார்டோட பின்னை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இப்ப பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட எம்பிஎனை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ்ன்ற ஆப்ஷனில் டெபிட் கார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ரெண்டாவதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட் ரீசெட் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன நம்பர் வந்து செட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 4 டிஜிட் நம்பர் நீங்கள் வந்து செட் பண்ணணும். திருப்பி அதே நம்பரை கீழே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து செட் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்து வரும். அதை பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பின் செட் ஆகிடும். உங்களுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஏடிஎம் கார்டோட பின்னை நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்ணுறது யோனோ எஸ்பிஐ ஆப்பில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.